ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய பலன்களை தரப்போகுது? அதாவது உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து பல்வேறு நிலைகள்ல உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் 3க்கு போறாரு அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, நிறைய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலத்துல ஏற்படும். முன்னெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணாம நீங்க போவீங்க. ஆனா இப்ப உங்களுக்காக நிறைய விஷயங்களை தமக்காக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணி ஐடியாஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு விஷயத்தை செயல்படுவீங்க. உடனடியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சகோதர வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி 2 பேருக்கும் நல்ல உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வது இதுநாள் வரை திருமணமாகாத அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 2ஆம் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமா 2வது திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போல உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஸ்தானத்தில், அதாவது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இதுக்கு மேல நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களால பார்க்க முடியும். நிறைய பாக்கியஸ்தானங்கள் செயல்படுவதால் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிகப்படியான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே லாபஸ்தானத்துலதான் சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்ப உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு.